தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 3 பேர் கொண்டு சென்ற சுமார் 4 கோடி ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பணத்துடன் பிடிபட்ட 3 பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பாஜக வேட்பாளரின் தேர்தல் செலவுக்கு பணத்தை எடுத்து சென்றது தெரியவந்தது. சிதம்பரத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்தார். மேலும் அமைச்சர் உதயநிதி அரசியலுக்கு வந்ததால் என்ன லாபம் என எடப்பாடி பழனிசாமி கேட்பதாகவும், திராவிடம் பற்றி தெரியாத இபிஎஸ் போன்றவர்களை கதறவிடவே உதயநிதி அரசியலுக்கு வந்துள்ளதாகவும் கூறி முதலமைச்சர் பதிலடி கொடுத்துள்ளார். நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு இருப்பதற்கு திராவிட இயக்கமே காரணம் என்றும், இடஒதுக்கீட்டை பார்த்து எரியுதடி மாலா ஃபேன போடு என்பது போல பாஜக கதறுவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கமாய் கலாய்த்தார். மேலும் பாஜகவால் உருவாக்கப்பட்ட வாஷிங் மிஷினில் உள்ளே சென்றால் ஊழல்வாதிகள் தூய்மையாகி விடுவதாகவும் விமர்சித்தார். தஞ்சாவூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளை ஏமாற்றி ஓட்டுகளை பெற்று ஆட்சிக்கு வந்த திமுக அவர்களை மறந்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். திமுக தேர்தல் அறிக்கையில் நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் கொடுப்பதாக அறிவித்துவிட்டு விவசாயிகளை ஏமாற்றிவிட்டதாக கூறினார். இந்தியாவில் வறட்சிக்கு நிவாரணம் வழங்கிய ஒரே இயக்கம் அதிமுக தான் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தஞ்சையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது அதிமுக ஆட்சியில்தான் என கூறினார். திருவள்ளூர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதியை ஆதரித்து மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி பிரச்சாரம் செய்தார். திருநின்றவூர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர், இந்தியா கூட்டணியில் உள்ளவர்களுக்கு தெரிந்த ஒரே விஷயம் கொள்ளையடிப்பது மட்டுமே என விமர்சித்தார். மக்களவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தமிழ்நாடு வந்தடைந்தார். திருச்சி விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்த அவருக்கு பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மாலை மற்றும் சால்வை அணிவித்து வரவேற்றனர். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வருகிறார். வரும் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் சேலம், நாமக்கல், திருவாரூர், தென்காசி, மதுரையில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகிறார். கிரிக்கெட் விளையாடியபடி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இளைஞர்களிடையே வாக்கு சேகரித்தார். வடசென்னை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட அவர், ஆடுதுட்டி பகுதியில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்களுடன் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்தார். நீலகிரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளரான மத்திய அமைச்சர் எல் முருகன் பந்தலூர் பசார் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினரோடு சென்ற அவர் பசார் பகுதியில் உள்ள வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் துண்டறிக்கை கொடுத்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். செங்கலை தூக்கி கொண்டு சுத்துவதை விட எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முயற்சிக்க வேண்டும் என விருதுநகர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் அறிவுரை கூறினார். அவனியாபுரத்தில் வாக்கு சேகரித்த அவர், விஜயகாந்தின் கனவை நனவாக்குவதற்கு தனக்கு ஆதரவு தர வேண்டும் என்றார். அனுமதித்த நேரத்தை தாண்டி பரப்புரை மேற்கொண்டதாக கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மீது அதிமுகவினர் கருமத்தம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதிமுக பிரச்சாரம் செய்யும் இடத்தில் வேண்டுமென்றே பிரச்சாரம் செய்ததாகவும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். இந்தியா கூட்டணிக்கு அளிக்கும் ஒவ்வொரு ஓட்டுகளும் செல்லாதவை என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி விமர்சித்துள்ளார். பாகூர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர், மத்திய அரசு போதிய நிதியை தருவதன் காரணமாக பல திட்டங்களை செயல்படுத்த முடிகிறது என்றார். திருவண்ணாமலை மாவட்டத்தை 2ஆக பிரிக்க அமைச்சர் ஏவ வேலு முட்டுக்கட்டையாக இருந்து வருவதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டினார். ஆரணி மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் கணேஷ்குமாரை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், போதை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருவதாக கூறினார்.
இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மத்திய அரசு பணிகளுக்கான தேர்வுகள் அனைத்தும் ஆங்கிலம் மற்றும் மாநில மொழிகளில் நடத்தப்படும் என திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் வாக்குறுதி அளித்தார். வேலூர் சங்கரன்பாளையத்தில் வாக்கு சேகரிக்க வந்த அவருக்கு கிரேன் மூலமாக ராட்சத மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெரம்பலூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட குளித்தலை பகுதியில் பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளர் பாரிவேந்தர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதிக்கு தேவையான திட்டங்கள் மற்றும் அதற்கான நிதியை கொண்டு வருவதற்கு தான் பொறுப்பு என கோரி வாக்காளர்களிடம் பாரிவேந்தர் வாக்கு சேகரித்தார். தமிழ்நாட்டில் திமுகவின் மன்னராட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி குற்றம் சாட்டினார். திருச்செந்தூர் பகுதியில் வாக்கு சேகரித்த அவர் இந்த மண்ணின் மைந்தனாகிய தனக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர், கடலாடி, சாயல்குடி உள்ளிட்ட பகுதிகளில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவருக்கு வான வேடிக்கைகள் முழங்க 500 கிலோ எடை கொண்ட மாலை கிரேன் மூலமாக அணிவிக்கப்பட்டு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திமுக மற்றும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை காணல் நீரை போல உள்ளதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரை செக்கானூரடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் விருதுநகர் மக்களவை தொகுதி தேமுதிக வேட்பாளர் விஜய் பிரபாகரனுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டிற்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களை உரிமையோடு கேட்டுப்பெற பாஜகவிற்கு வாக்களியுங்கள் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிரச்சாரம் செய்தார். தஞ்சை பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தத்தை ஆதரித்து வாக்கு சேகரித்த அவர் தமிழ்நாட்டில் பிரதமர் மோடிக்கு ஆதரவு அலை வீசுவதாக கூறினார். தஞ்சையில் EPS பங்கேற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் முடிந்த பின்னர் அங்கு அலங்காரத்திற்கு கட்டப்பட்டிருந்த வாழைத்தார்களை பொதுமக்கள் போட்டி போட்டுக் கொண்டு பறித்து சென்றனர். கிடைத்த வரைக்கும் லாபம் என நினைத்து கூட்டத்திற்கு வந்திருந்தவர்கள் வாழைத்தார்களை கொத்தாக அள்ளி சென்றனர். நாகையில் நடைபெற்ற வேட்பாளர்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் பேசி முடித்துவிட்டு அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கர் பாதியிலேயே புறப்பட்டு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நிகழ்ச்சி ஒருதலைபட்சமாக நடத்தப்பட்டதாக கூறி பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. மக்களவைத் தேர்தலில் மக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக நடத்தப்பட்ட இந்த அணிவகுப்பில் ஒடிசா மாநில ஆயுதப்படை போலீசார் பங்கேற்றனர். மயிலாடுதுறையில் போக்கு காட்டி வரும் சிறுத்தையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். வள்ளுவூர், கோவங்குடி, மறையூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரத்திலும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். சிறுத்தை இன்னும் சிக்காததால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர். பாஜக இந்தியாவிற்கு விருப்பமான கட்சி என்றும் 3வது முறையாக இந்தியாவை ஆள இந்தியர்கள் அதை தேர்வு செய்வார்கள் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பாஜக நிறுவப்பட்டு 44 ஆண்டுகள் ஆவதை ஒட்டி வெளியிட்ட செய்தியில் 21ஆம் நூற்றாண்டில் இளைஞர்களின் விருப்பங்களை நிறைவேற்ற பாஜக உதவும் என குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் காஜியாபாத்தில் ரோட் ஷோ நடத்தி பிரதமர் மோடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திறந்த வாகனத்தில் அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத்தும் பரப்புரை மேற்கொண்ட அவருக்கு வழிநெடுகிலும் பாஜகவினர் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். தெலங்கானா சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் பி டீமை தோற்கடித்ததைப் போல மக்களவைத் தேர்தலில் பாஜகவை தோற்கடிக்க தயாராக இருப்பதாக ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். ரங்காரெட்டி மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு உரையாற்றினார். கட்சியில் சேரும்படி எதிர்க்கட்சி தலைவர்களை மிரட்டும் யுக்திகளை பாஜக பயன்படுத்துவதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டினார். ஜெய்ப்பூரில் காங்கிரஸ் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் நாட்டையும் ஜனநாயகத்தையும் மோடி அழித்து வருவதாக தெரிவித்தார். பிரதமர் மோடியைப் போல நாங்கள் பொய் சொல்வதில்லை என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். ஜெய்ப்பூர் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 25 வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்றும் பிரதமர் தான் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாரா என்றும் கேள்வி எழுப்பினார்.
கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா ரோட் ஷோ நடத்தினார். அப்போது சாலையோரங்களில் திரண்டிருந்த ஏராளமான தொண்டர்களை நோக்கி JP நட்டா கையசைத்தவாறு சென்றார். மேளதாளங்கள் மற்றும் பாரம்பரிய நடனங்கள் மூலமாக அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கிரிக்கெட்டில் தோனி எப்படியோ அப்படியே இந்திய அரசியலில் ராகுல் காந்தியும் மிகச்சிறந்த பினிஷர் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விமர்சித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை பினிஷ் செய்யும் வரை ஓய மாட்டேன் என ராகுல் சபதம் எடுத்திருப்பதாகவும் அவர் கிண்டலாக கூறினார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதாகி திகார் சிறையில் உள்ள அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் அடுத்த வாரம் சந்திக்க வாய்ப்புள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. டெல்லியில் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து தேர்தலை சந்திக்கும் எதிர்க்கட்சிகள் கேரளாவில் நேருக்கு நேர் மோதி வாக்குப்பிச்சை எடுப்பதாக மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி விமர்சித்திருக்கிறார். வயநாட்டில் காங்கிரஸை எதிர்த்து CPI போட்டியிடுவதை சுட்டிக்காட்டி இந்தியா கூட்டணி கட்சிகளை அவர் சாடினார். சமூக பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் உண்டாக்கும் நபர்களுக்கு இறுதி சடங்கு நடத்தப்படும் என்று முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். அலிகாரில் தேர்தல் பரப்புரையில் பங்கேற்ற அவர் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை எச்சரிக்கும் விதமாக பேசினார். பெண்களை அவமதிப்பதும் துஷ்பிரயோகம் செய்வதும் காங்கிரசின் DNA-வில் உள்ளதாக ஹரியானா முதலமைச்சர் நயாப் சிங் சைனி குற்றம் சாட்டியிருக்கிறார். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பெண்களுக்கு மரியாதை கொடுத்தவர் பிரதமர் மோடி என புகழாரம் சூட்டினார். குஜராத்தின் போர்பந்தர் தொகுதியில் போட்டியிடும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தாண்டியா நடனமாடி வாக்கு சேகரித்தார். துடாசியா பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களோடு இணைந்து தலைப்பாகை அணிந்து உற்சாகமாக நடனமாடினார். அசாமில் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா பிரச்சார பொதுக்கூட்ட மேடையில் நடனமாடி மக்களை உற்சாகப்படுத்தினார். பாஜகவின் பிரச்சார பாடலான மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற பாடலுக்கு அவர் உற்சாகமாக நடனமாடினார். மேற்கு வங்க மாநிலம் பெர்காம்பூர் மக்களவை தொகுதி வேட்பாளரும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான யூசுப் பத்தான் கிரிக்கெட் விளையாடி வாக்கு சேகரித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பாக தேர்தலில் போட்டியிடும் அவர் முன்னதாக கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தினார். ஹரியானாவில் பேரணி நடத்த அனுமதி கோரி ஆம் ஆத்மி கட்சியினர் விண்ணப்பித்ததற்கு அவதூறான வார்த்தைகளால் பதிலளித்த விவகாரத்தில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக ஏற்கனவே 5 ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பஞ்சாபில் காதல் திருமணம் செய்த இளைஞரின் 55 வயது தாயை பெண்ணின் உறவினர்கள் அரை நிர்வாணமாக்கி ஊர்வலமாக இழுத்து சென்ற சம்பவம் கொடூரமானது என தேசிய மகளிர் ஆணைய தலைவி ரேகா சர்மா கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பஞ்சாப் DGP-க்கு அவர் உத்தரவும் பிறப்பித்திருக்கிறார். விப்ரோ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருந்த தியரி டெலாபோர்ட் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து விப்ரோவின் புதிய தலைமை செயல் அதிகாரி மற்றும் நிர்வாக இயக்குநராக ஸ்ரீனிவாஸ் பாலியா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே பிரம்மாண்ட கோவில் தேர் கீழே சரிந்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஹூஸ்கூரில் மதுரமாதேவி ஜத்ரே திருவிழாவின் போது 120 அடி உயரமுள்ள கோவில் தேர் திடீரென கீழே சரிந்து விழுந்த நிலையில் பக்தர்கள் சுதாரித்துக் கொண்டு தப்பி ஓடியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தென்சென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் வேளச்சேரியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ஒழிக்கப்பட்ட எம்ஜிஆர் மற்றும் விஜயகாந்தின் திரைப்பட பாடல்களுக்கு அதிமுக தேமுதிக பெண் தொண்டர்கள் நடனமாடி மகிழ்ந்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் கண்மணியை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக அரசு ஊழியர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர்களை கண்மணி தரக்குறைவாக பேசுவதால் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. மதுரை வடக்கு தொகுதி MLA தளபதியின் மனைவி மற்றும் மகன் மீது திருப்பரங்குன்றம் போலீசில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. கல்குவாரி விவகாரத்தில் தளபதியின் மனைவி சாவித்ரி, மகன் துரை கோபால்சாமி ஆகியோர் தம்மை தாக்கிவிட்டதாக தளபதியின் சகோதரியான காந்திமதி போலீசில் புகார் அளித்துள்ளார்.
சென்னை அடுத்த வேலப்பன் சாவடியில் உள்ள ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் 1 கோடி ரூபாய் கொடுக்கவில்லை என்றால் கல்லூரியில் வெடிகுண்டு வெடிக்கும் என கூறி வந்த மர்ம கடிதத்தை அடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய்கள் உதவியோடு அங்கு சோதனை மேற்கொண்டனர். அப்போது வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது புரளி என தெரிய வந்தது. நீதிமன்ற உத்தரவின்படி போதைப்பொருள் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக் வீட்டின் சீலை அகற்றி அவரது குடும்பத்தினர் உள்ளே சென்றனர். இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது வீட்டின் சீலை அகற்ற தங்களுக்கு எந்தவிதமான ஆட்சேபனை இல்லை என டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் என்சிபி அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் பணியாற்றிய 1146 கௌரவ விரிவுரையாளர்களை உதவி பேராசிரியர்களாக பணி நிரந்தரம் செய்வது தொடர்பான தேர்வு நடைமுறைகளை 12 வாரங்களில் முடிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு அரசாணைப்படி பணி நிரந்தரம் கோரிய வழக்கில் நீதிபதி உத்தரவிட்டார். சென்னை விமான நிலையம் அருகே ஆட்டோவின் மீது பைக் அதிவேகமாக மோதி விபத்துக்குள்ளானதில் ஹெல்மெட் அணியாமல் பைக்கை ஓட்டி சென்ற தனியார் நிறுவன ஊழியர் உயிரிழந்தார். ஆட்டோ ஓட்டுநரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை அடுத்த பள்ளிக்கரணை பகுதியில் வீட்டிற்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த பைக்குகளை மர்ம நபர்கள் தேடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியது. இது தொடர்பாக சிறார் உட்பட 6 பேரை கைது செய்த போலீசார் 15 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 10 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். பொய் வழக்கு போட்டு தனது மகனை கைது செய்ததாக கூறி சென்னை அடுத்த திருமுல்லைவாயல் காவல் நிலையம் முன்பாக தாய் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றார். நாகமை பகுதியில் நடைபெற்ற துக்க நிகழ்வின் போது ஏற்பட்ட தகராறு காரணமாக ராஜேஸ்வரி என்பவருடைய மகனை கைது செய்ததாக கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே கடந்த 15 ஆண்டுகளாக மின்சார வசதியின்றி 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருளில் வசித்து வருகின்றன. தீப்புதுப்பாளையம் கிராமத்தில் ஆதிதிராவிடர் புதிய காலனி பகுதியைச் சேர்ந்த இவர்களுக்கு இதுநாள் வரை மின்சார வசதி செய்து தரப்படவில்லை என கூறப்படுகிறது. சென்னை காமராஜர் சாலை, டிடிகே ரோடு, அண்ணா சாலை, ஜெமினி மேம்பாலம் உள்ளிட்ட இடங்களில் இளைஞர்கள் பைக் ரேஸில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களின் காட்சியை வைத்து பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ரம்சான் பண்டிகை முன்னிட்டு மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் நிறுவனம் சார்பில் 13 நாடுகளில் ஏழை எளியோருக்கு இஃப்தார் உணவு வழங்கப்பட்டன. இதற்காக 5,44 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் மூலம் உணவுப் பொட்டலங்கள் விநியோகிக்கப்பட்டன. இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டிற்கான ஆசியாவின் மிகவும் நம்பிக்கைக்குரிய வணிகத் தலைவர் விருது முத்தூட் மினி பைனான்சியஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மற்றும் சிஇஓக்கு வழங்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கொச்சியில் நடைபெற்ற விழாவில் நிர்வாக இயக்குநர் மேத்யூ முத்தூட் மற்றும் சிஇஓ பி மத்தாய்க்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் கொட்டாவூரில் 2 புள்ளிமான்களை வேட்டையாடியதாக 2 மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். மணி மற்றும் லட்சுமணன் ஆகிய 2 மான்களை வேட்டையாடி அதன் தோள்கள் மற்றும் தலைகளை வீட்டில் மறைத்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் ஹோட்டலில் இறைச்சிக்காக விற்பனை செய்ய முயன்ற இறந்த பசுமாட்டை போலீசார் பறிமுதல் செய்தனர். நாச்சியார் கோவில் பகுதியில் போலீசாரின் வாகன சோதனையில் சிக்கிய நிலையில் மாட்டு வியாபாரிக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. கோடை சீசனின் தொடக்க நிகழ்ச்சியாக நீலகிரி மாவட்டம் ஊட்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் குதிரை பந்தயம் நடைபெற்றது. இதில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட குதிரைகள் பங்கேற்ற நிலையில் வெற்றி பெற்ற குதிரைகளுக்கு பரிசு வழங்கப்பட்டது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக சுதந்திர தேவியின் சிலை லேசாக குலுங்கிய வீடியோ வெளியானது. சமூக வலைதளங்களில் வெளியான இந்த வீடியோவை நெட்டிசன்கள் அதிக அளவில் பகிர்ந்து வருகின்றனர். இங்கிலாந்தில் லண்டன் ஹீத்ரூ விமான நிலையத்தில் 2 விமானங்கள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பக்கவாட்டில் லேசாக உரசியதால் 2 விமானங்களின் இறக்கை பகுதிகள் சேதமடைந்தன. அதிர்ஷ்டவசமாக பயணிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர்.
அமெரிக்காவின் குடியுரிமை பெற்ற 99 வயது இந்திய மூதாட்டிக்கு அந்நாட்டு குடியுரிமை மற்றும் குடிவரவு சேவைகள் மையம் வாழ்த்து தெரிவித்துள்ளது. தைபா என்ற அந்த மூதாட்டியின் புகைப்படத்தை பகிர்ந்த குடியுரிமை மையம் அமெரிக்காவின் புதிய குடிமகளை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளது. பெங்களூரு அணிக்கு எதிரான IPL லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி 20 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 183 ரன்களை எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.1 ஓவரில் 189 ரன்களை எடுத்து 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ராஜஸ்தான் அணிக்கு எதிரான IPL போட்டியில் விராட் கோலி 67 பந்துகளில் சதமடித்தார். இதன் மூலம் நடப்பு சீசனில் சதமடித்த முதல் வீரர் என்ற சாதனையை படைத்ததோடு IPL தொடரில் 7500 ரன்களை கடந்த முதல் வீரர் என்ற பெருமையையும் பெற்றார். IPL தொடரில் இன்று 2 லீக் போட்டிகள் நடைபெறவுள்ளன. மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் டெல்லி மும்பை அணிகளும், லக்னோவில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் குஜராத் லக்னோ அணிகளும் களம் காண உள்ளன. மும்பைவுடனான போட்டி குறித்து டெல்லி அணி வீரர் டேவிட் வார்னர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மலையாளத்தில் வெற்றி பெற்ற ஐயப்பனும் கோஷியும் படத்தின் போஸ்டரை எடிட் செய்து பதிவிட்டுள்ளார். இந்த பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள IPL போட்டியில் கலந்து கொள்வதற்காக CSK அணி வீரர்கள் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். அங்கிருந்து பேருந்து மூலம் நட்சத்திர விடுதிக்கு புறப்பட்டு சென்ற அவர்கள் 8ஆம் தேதி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியுடன் மோதுகின்றனர். IPL தொடரில் இருந்து டெல்லி அணி வீரர் குல்தீப் யாதவ் விலகுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இடுப்பு பகுதியில் ஏற்பட்ட காயத்தால் அடுத்தடுத்த போட்டிகளில் விளையாடாமல் ஓய்வு எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான ஹாக்கி தொடரின் முதல் ஆட்டத்தில் இந்திய அணி தோல்வியடைந்தது. 5 போட்டிகள் கொண்ட தொடரின் முதல் ஆட்டத்தில் 5-1 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது. கசகஸ்தானில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அனுபமா மற்றும் தருண் சாம்பியன் பட்டத்தை வென்றனர். பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் சகநாட்டு வீராங்கனை இஷாராணி பருவாவை வீழ்த்தி அனுபமாவும், ஆண்கள் பிரிவில் மலேசிய நாட்டு வீரரை தோற்கடித்து தருணும் சாம்பியன் பட்டம் வென்றனர். உலக சாம்பியனுடன் மோதும் வீரர் வீராங்கனைகள் யார் என்பதை முடிவு செய்யும் கேண்டிடேட் செஸ் போட்டியின் 2வது சுற்றில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா தோல்வியடைந்தார். இந்திய வீரர் டி குகேஷுடன் மோதியதில் 33வது காய் நகர்த்தலில் பிரக்ஞானந்தா தோல்வியை சந்தித்தார். இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி சிகை அலங்காரம் செய்ய மட்டும் 1 லட்சம் ரூபாய் செலவு செய்வதாக பிரபல சிகை அலங்கார கலைஞர் ஆலிம் ஹக்கீம் தெரிவித்திருக்கிறார். மேலும் விராட் கோலியை சந்திக்கும் போதெல்லாம் அடுத்த முறை என்ன ஹேர் ஸ்டைல் வைக்கலாம் என்பது குறித்து விவாதிப்பதாகவும் கூறினார். தமது பெயரை சொல்லி கூச்சலிட்ட ரசிகர்கள் கூட்டத்தை நோக்கி என ரோஹித் சர்மா சைகை காட்டினார். தனது தோள் மீது மகள் உறங்கிக் கொண்டிருந்ததால் சத்தம் போடாமல் அமைதியாக இருக்குமாறு ரசிகர்களிடம் வலியுறுத்தினார். நடிகர் கமல்ஹாசன், இயக்குனர் ஷங்கர் கூட்டணியில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் வரும் ஜூன் மாதம் வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் படம் வெளியாகும் தேதியை லைகா நிறுவனம் எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளது. மலையாளத்தில் ஃபஹத் ஃபாசில் நடிப்பில் உருவாகும் படத்தில் நடிகர் SJ சூர்யா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக படத்தின் இயக்குனர் பிபின் தாஸ் ஹைதராபாத்தில் நடிகர் SJ சூர்யாவை சந்தித்து பேசியுள்ளார். கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனியின் தோனி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தமிழகத்தை தொடர்ந்து கன்னட மொழியிலும் திரைப்படம் தயாரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. இயக்குனரும் நடிகருமான பிரதீப் ரங்கநாதன் அடுத்ததாக இயக்கும் புதிய படத்திற்கு 10 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் LIC படத்தில் நடித்து வரும் அவர் அடுத்ததாக மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்தோடு இணைந்து படம் இயக்கப் போவதாக கூறப்படுகிறது.
நடிகை மாதுரி தீட்சித் வெளியிட்டுள்ள புதிய புகைப்படம் மற்றும் வீடியோ ரசிகர்கள் மத்தியில் லைக்ஸ்களை அள்ளி குவித்து வருகின்றன. அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கருப்பு நிற சேலையில் போட்டோஷூட் நடத்திய வீடியோவை வெளியிட்டு ரசிகர்களின் மனதை கொள்ளையடித்து வருகிறார். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் முட்டாடா அருகே உள்ள அஞ்சுமுக்கு தேவி கோவிலில் 1,00,000 தீபங்களை ஏற்றி பக்தர்கள் வழிபட்டனர். உற்சவ விழாவை ஒட்டி அப்பகுதி பெண்கள் கோவில் வளாகத்தில் விளக்குகளை ஏற்றி வைத்து மனமுருகி சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை பெரிய கோவிலில் சனி பிரதோஷ வழிபாடு விமர்சையாக நடைபெற்றது. பங்குனி மாதத்தின் 2வது பிரதோஷத்தில் பெருநந்திக்கு 9 வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சனி பிரதோஷத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோவிலில் நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட திரவியங்களால் நடைபெற்ற அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே மழை வேண்டியும் விவசாயம் தலைக்க வேண்டியும் கும்மி திருவிழா நடைபெற்றது. கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவில் பொங்கல் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமான பெண்களும் ஆண்களும் கும்மி அடித்து அம்மனை வழிபட்டனர். மதுரை சோழவந்தான் பகுதியில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற சோனை கருப்பசாமியின் பெட்டியெடுப்பு திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கருப்பசாமியின் பெட்டியை பக்தர்கள் தலையில் சுமந்து செல்ல பூசாரி அரிவாள் மீது ஏறி நின்று அருள்வாக்கு கூறினார். சென்னை மாதவரத்தில் உள்ள புனித செபஸ்தியார் ஆலயத்தில் வருடாந்திர தேர்பவனி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் ஆலயம் ஜொலிக்க அலங்கரிக்கப்பட்ட தேரில் அந்தோணியார், மாதா உள்ளிட்ட சொரூபங்கள் எழுந்தருளி வீதி உலா சென்றனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உலக இரட்சகர் ஆலய திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேர்பவனி விழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். அலங்கரிக்கப்பட்ட 5 தேர்களில் மைக்கேல் சமரசு, இயேசுநாதர், அந்தோனியார், சூசையப்பர், தேவமாதா ஆகியோர் எழுந்தருளி காட்சியளித்தனர். சுவிட்சர்லாந்து ஹோட்டலில் 2 பர்கர், உருளைக்கிழங்கு ஃப்ரை மற்றும் சோடா சாப்பிட்டதற்கு 8,000 ரூபாய் பில் வந்ததால் ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த தம்பதி அதிர்ச்சி அடைந்தனர். சுற்றி பார்ப்பதற்கு அழகான இடங்கள் அதிகம் உள்ள சுவிட்சர்லாந்தில் உணவு விலையை கண்டு அதிர்ச்சி அடைந்ததாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். செல்போன் நிறுவனம் புதிதாக 50 மெகா பிக்சல் கேமரா உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்களுடன் கூடிய Vivo V30 4G செல்போனை அறிமுகம் செய்துள்ளது. 2 வண்ணங்களில் விற்பனையாகும் போனின் விலை 22,510 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஹுவாய் நிறுவனத்தின் புதிய மடிக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி ஹுவாய் நிறுவனத்தின் மடிக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் Z அல்லது S வடிவில் 3ஆக மடிக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் பல்வேறு சிறப்பு அம்சங்களோடு கூடிய ரிஸ்டா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை ஏத்தர் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. இந்த வாகனம் ரிஸ்டா S மற்றும் ரிஸ்டா Z ஆகிய 2 விதமான வேரியன்ட்களில் விற்பனைக்கு கிடைக்கும். இதன் விலை 1,10,000 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இன்டகிரேட்டட் ஸ்பீக்கர் வசதியோடு கூடிய ஹலோ என்ற ஸ்மார்ட் ஹெல்மெட்டை ஏத்தர் நிறுவனம் அறிமுகம் செய்திருக்கிறது. இந்த ஹெல்மெட்டில் பொருத்தப்பட்டுள்ள ஸ்பீக்கர் மூலமாக பாட்டு கேட்பது, போன் பேசுவது போன்றவற்றை மேற்கொள்ள முடியும். இதன் விலை 12,999 ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.